இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஃபார்ச்சுனரும் ஜாயின் பண்ணிருச்சு. நம்ம அப்படியே ஃபார்ச்சுனரில் போக போகிறோம். ரெசார்ட் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்குது. நம்ம தேவைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் கூட குளிச்சுக்கலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வர்க்கலாவுக்கு தான் போக போகிறோம். ஸோ வந்து நம்ம அங்கே போய் ஒரு ரெசார்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 காரில் தான் போக போகிறோம். கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டாவில் இருந்தும் விளாக் எடுப்பேன், கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனரில் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா விளாக் எடுப்பேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டில் வந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து நான் அந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப போகிறோம். காரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். இந்த வீடியோ செமன்ஸ்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காரில் ஏறி உட்காந்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து கிறிஸ்டாவில் தான் போயிட்டுருக்கோம். ஹாய் கடை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஃபார்ச்சுனரும் ஜாயின் பண்ணிருச்சு. இங்கேருந்து வர்க்கலா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே 1 by 1 தான் போக போகிறோம். பீச்சை விட ரெசார்ட் தான் நல்லா இருக்கும். ரெசார்ட் ஓரளவுக்கு நல்லா பூல் இருக்கிறது என்ன தேடலாம். வர்க்கலா போய் இந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே ஒரே அடியாக கீழே இறங்குற மாதிரி இருக்குது. சார்ஜ் இருக்கா கொஞ்சம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தணும். ஸோ வந்து நம்ம அப்படியே ஃபார்ச்சுனரில் போக போகிறோம். ரெசார்ட் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம அந்த குட்டி பையனை பிடி. இவன் போட்டோ எடுத்தாங்க. நம்ம அம்மாக்கு நம்ம காபே போட்டோ எடுத்தாங்க. போகுதாது. நம்ம 10 தான் நிப்பாட்டிட்டோம். உன் பேர் என்ன? சின்ன சின்ன அண்ணா அண்ணா. குட்டி அண்ணா. குட்டி அண்ணா. அங்க விளையாடுறதுக்கு பாத்து போதாது. நாளைக்கு வேணா எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட் கிட்ட வந்தாச்சு. நம்ம போகிற ரெசார்ட்லேருந்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா பீச் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ரைட் சைடில் இருக்கிற பில்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிற ரெசார்ட்டு. அந்த ரெசார்ட் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. சைடில் பெஞ்ச் கார் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டோட ரிசப்ஷன். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரூம் புக் பண்ணோம்.
ரிசப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. இந்த ரெசார்ட்டோட லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இந்த ரெசார்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் பீச் ரெசார்ட். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி இருக்குது. நமக்கு பிடிச்ச புக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஒய்ஃபையும் இருக்குது. நம்மளோட ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா 2nd ஃப்ளோர். நம்ம லெஃப்ட்டில் வந்தாச்சு 2nd ஃப்ளோருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோரில் 5 ரூமுக்கும் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிற ரூம். ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் வியூ தான். அதுவும் இந்த பீச் வியூக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்ம தேவைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் கூட குளிச்சுக்கலாம். Main attraction Varkala. First time done Varkala. Main attraction Varkala Beach, North Cliff, Janardana Swami Temple. Temple just 5-minute walkable distance only. Evening darshan time 5 to 7:30. Morning 4:30 to 11:30. North Cliff just 10 minutes walk on the beach. Right side on the pathway go to the North Cliff. Many restaurant, many cafes is there. Just mini Goa atmosphere after 7. walkable distance. Beach, North Cliff, Janardana Swami Temple walkable distance than matter. Okay. Thank you. Have a nice day. Bellboy bring the luggages. Thank you. Extra bed enga eppo venanchu. Madam evening sollirena. Evening reception is solliyamadi. Inge avumbo 3 beds irukku. Matte rooms la 2 beds than. Sure. Thank you sir. Be careful. வந்து பார்த்திங்கன்னா பேராஷூட்லலாம் போகிறாங்க. இப்போ வந்து நம்ம இப்போ ஃபார்ச்சுனரில் ஒரு டீ குடிக்கிறதுக்காக போகிறோம். ஹார்டாக தான் இருக்குது. அப்படியா? ஸ்டீரிங் ஹார்டாக தான் இருக்குண்ணே. கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் நிறுத்துப்பா. இப்போ அந்த டோரை க்ளோஸ் பண்ண முடியுமா? இப்போ நம்ம திரும்பியும் ரெசார்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இங்கே தான் வந்து இன்றைக்கி டின்னர் சாப்பிட போகிறோம். டாப் ஃப்ளோரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ வந்து நம்ம இப்போ அங்கே தான் இருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரூமு. ஸோ வந்து நம்ம இன்றைக்கி நைட் இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம இப்போ எல்லோரும் தூங்க போகிறோம். நம்ம இந்த ரூமில் தான் தூங்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா செம கூலிங்காக இருக்குது. இப்படியே நம்ம பார்த்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பீச் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கே எல்லோரும் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்காங்க. பீச் வியூ பார்க்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலே எழுந்திரிச்சிட்டேன். அப்படியே இந்த கிளாஸ் டோரை திறந்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு வியூ. இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ் தான் நிறைய இருக்குது. 2 ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிவி இருக்குது. அப்படியே இங்கே ஒரு டைனிங் டேபிள் இருக்குது. ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே வுட் ஃபினிஷில் தான் இருக்குது. இது வந்து ஏசி வந்து பார்த்திங்கன்னா ரூமோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ வந்து நம்ம ஏசி கண்ட்ரோல் வந்து இங்கே தான் பண்ணணும். எத்தனை டிகிரி வேணுங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ட் இருக்குது. அதில் தான் ஏசியோட காற்று வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரூமு. இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ வந்து ஆனால் இங்கேருந்து பீச் வியூ வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். இங்கேயும் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மினி பாரே இருக்குது. அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசித்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே எடுக்கிற பாட்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து பே பண்ணணும். ஸோ வந்து நம்ம இதை அப்படியே திறந்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது சின்னதாக. அந்த ஃப்ரிட்ஜை திறந்தோம் அப்படின்னா தான் ஹைலைட்டே இருக்குது. எனக்கு வந்து அதோட நேம்லாம் தெரியாது. ஆனால் அதில் அந்த இதில் போட்டிருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே இருக்குது. தேவையில்லை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூடிடுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம்லேயும் ஏசி கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஸ்விட்ச் வந்து இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பீச் வியூ சூப்பராகவே இருக்குது. அதோட கொஞ்சம் பெட்டர்னே சொல்லலாம். நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்திருக்காங்க. பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என்னென்னலாமோ கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு டவல் கொடுத்துருக்காங்க. வேறு சோப் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு, ஹேர் ட்ரையர் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்குது. ஹேர் ட்ரையருக்கான ஸ்விட்ச் போர்டும் அதில் இருக்குது. இங்கே வந்தோன்னா சீப்பு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, டவல் எல்லாம் ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்ரூமில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் மாதிரி இருக்குது. இது எதுக்குன்னு தெரியல.
ஸோ வந்து நம்ம அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ள ஒரு பெரிய பாத்டப்பே இருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் நான் ஷின்சானில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறேன். அப்படியே அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷவரும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் திருப்பினா ஹாட் வாட்ரு, ரைட் சைட் திருப்பினா கோல்டு வாட்ரு. வந்து அயன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தனியாக ஃபோல்டபுள் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அயன் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அயன் பண்ணணுன்னா அயன் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அயன் பண்ணுறேன். வந்து நம்ம எப்படி கீழே போகணுங்கிறதுக்கான ஒரு வேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பவுடர், ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ரூமோட லைட்டிங்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். சாப்பிட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பீச்சை பார்க்கலாம். அந்த மாதிரி டாப் ஃப்ளோரில் வந்து இதை ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஃபே சிஸ்டம் தான். ஸோ வந்து நம்ம என்ன தேவையோ அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. இது என்னது போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷன் ஒத்துதான். இங்கே யார் போலீஸ்? பெரிய போலீஸ் யாருங்க? போலீஸ் ஸ்டேஷன் இப்படி கல்ல பிரிக்குவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போங்க, ட்ரெயினில் ஏறிக்கோங்க. ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வெளியே போகிறோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். லாக் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூலு மாலுக்கு தான் போகிறோம். சும்மா இந்த ஹோட்டல் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நம்ம வந்து ஃபார்ச்சூனர் எடுக்க மாதிரியாச்சு. ஸோ வந்து இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாண்டுட்ருக்காங்க. பார்க்குறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னும் 500 ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படுது. ஸோ வந்து பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மால் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மால் வந்துடும். நம்ம லூலு மாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா காரை வந்து 4th ஃப்ளோரில் பார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இல்லை, இன்னொரு போகணும். 4th ஃப்ளோருக்குள்ள இல்லையா? 4th தான் சொன்ன மாதிரி இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாலுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லூலு மாலு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி எக்ஸிபிஷனே இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குமே நிறைய இடம் இருக்குது. KFC, ஸ்டார்பக்ஸ், டாமினோஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. நம்ம கிளம்பிட்டோம் சீக்கிரம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். மழை வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சிக்கிட்டே இருக்கு அப்போலேருந்து. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நான் வர வழியில் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சேன். வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மறந்தே போயிடுச்சு. ஸோ நான் இப்போ வீட்டுக்கே வந்துட்டேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர்க்கலா போகணும். அந்த ரெசார்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான ரெசார்ட் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு 8500லேருந்து 9500 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. அந்த ரெசார்ட்டோட நேமு, லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.